நம்மாழ்வார் ஆலம் விருதாகவும் இயற்கை வேளாண்மைக்கு வழிகாட்டியாகவும் விளங்கிய மஞ்சள் நாயகன் திருமூர்த்தி மறைந்தார். அவரின் நினைவேந்தல் கூட்டத்தில் பங்கேற்ற உழவர்கள் முக்கிய முடிவுகளை எடுத்துள்ளனர். இயற்கை வேளாண் அறிஞர் நம்மாழ்வார் மறைந்தாலும் அவர் விதைத்து சென்ற வார்த்தைகள் பலரின் மனதை தட்டி எழுப்பி இயற்கை வேளாண்மையின் பக்கம் அழைத்து சென்று கொண்டிருக்கிறது. அப்படி இயற்கை வேளாண்மை பக்கம் சென்று உழவர்களுக்கு முன்னத்தியராக வாழ்ந்து காட்டியவர்தான் திருமூர்த்தி. நம்மாழ்வார் ஆலம் விழுதுகள் என்ற அமைப்பை தொடங்கி சிதறி கிடந்த இயற்கை வழி வேளாண்மையில் ஆர்வமுடைய உழவர்களை ஒருங்கிணைத்து வெற்றி நடை போட வைத்தார். தற்சார்பு வாழ்வியல், இயற்கை வழி வேளாண்மை, அதன் விளைபொருட்களில் மதிப்பு கூட்டல், அதற்கு தானே விலை நிர்ணயித்தல், மக்களுக்கு நேரடி விற்பனை என விவசாயிகளுக்கு புதிய பாதையை அமைத்துக் கொடுத்த மஞ்சள் நாயகன் திருமூர்த்தி மறைவு ஒட்டுமொத்த இயற்கை வழி உழவர்களையும் சோகத்தில் மூழ்கடித்தது. சத்தியமங்கலம் அடுத்த உப்புப்பள்ளம் கிராமத்தில் உள்ள திருமூர்த்தி இல்லத்தில் அவரின் நினைவேந்தல் கூட்டம் நடைபெற்றது. இதில் தமிழகம் முழுவதிலுமிருந்து இயற்கை விவசாயிகள் பங்கேற்று திருமூர்த்தியின் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். ஒரு தற்சார்புடைய ஒரு வாழ்க்கை எப்படி வாழணும் ஒரு மனுஷன் அப்படின்றத எல்லாருக்கும் நம்ம கற்றுக் கொடுத்தது திருமூர்த்தி அண்ணன். அதில் நம்ம முக்கியமாக அவர் இந்த இடத்துல முழுமையாக சோலார் பேனலை நம்ம பயன்படுத்தி அவருக்கான தேவையான மின்சாரத்தை அவரே உற்பத்தி செய்ய ஆரம்பித்தார். அப்புறம் அவருக்கு தேவையான இப்போ மஞ்சள் நம்ம அரைக்கக்கூடிய இயந்திரம், நம்ம சோப்பு, அது மாதிரி என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அது எல்லாத்தையுமே தானாகவே உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு மனுஷனாக நம்ம பார்க்குறோம். அவர் செஞ்ச விஷயங்களால் நாங்கள் எல்லாருமே கவரப்பட்டு அவர் செஞ்ச விஷயங்களை தொடர்ந்து எல்லா பகுதிகளிலும் செய்யணும் அப்படின்றது தான் எங்களுடைய முக்கியமான நோக்கம். ஆலம் விழுதுகள் என்ற அமைப்போட ஒரு பேரோட காரணமே ரொம்ப மிக பொருத்தமாக அமைந்தது. ஒரு பெரிய விஷயம். உண்மையிலேயே ஆலமரத்தோட விழுதா இல்லாமல் வேறாக இருந்தவர் திருமூர்த்தி. ஒவ்வொரு பயணத்துலேயும் ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும் அவரோட ஆளுமை, அவரோட அந்த வேர் வழியாக இந்த ஒரு அமைப்புக்கு நீர் பாய்ச்சிய ஒரு தன்மை எங்களால் என்றுமே மறக்க முடியாது. இது மூலமாக ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை ஒவ்வொரு இயற்கை விவசாயியும் எப்படி தன்னுடைய பொருளை மதிப்பு கூட்டி அதை மிக சிறப்பாக நேரடியாக ஒரு வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அப்படிங்கிறத வெற்றிகரமாக நடத்தி காட்டிய ஒரு திருமூர்த்தி. ஒவ்வொன்றையும் ஒரு இயற்கை விவசாயி எப்படி தற்கால தொழில்நுட்பங்களை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத மிக சிறப்பாக அவருடைய முன் அனுபவங்கள், பல தொழில் பண்ணவர் அவருடைய முன் அனுபவங்களால் மிக சிறப்பாக ஒவ்வொரு தொழில்நுட்பத்தையும், சோலார் தொழில்நுட்பம் மற்றும் மழைநீர் சேகரிப்பு எல்லாவற்றையும் மிக சிறப்பாக வெற்றிகரமாக பயன்படுத்தி அதை ஒருங்கிணைத்து இந்த பொருட்களை மதிப்பு கூட்டி பண்ணிட்டு இருந்தாருங்க. இவ்வளோ அற்புதமான வேலைகளை பண்ணுறதுக்கு ஒரு ஆதாரமாக இருந்த, அச்சாணியாக இருந்த ஒரு மனிதர் இன்று நம்மிடையே இல்லை என்பது மிகவும் வருந்தத்தக்கது. தனது தோட்டத்தில் செய்யும் புதிய முயற்சிகள், பரிசோதனைகளில் வெற்றி, தோல்வி என இரண்டையும் முகநூல் பக்கத்தில் வெளிப்படையாக எழுதி வந்தார் திருமூர்த்தி. இவரின் முகநூல் பதிவுகளை ஒருங்கிணைத்து ஆவணமாக தொகுத்து புத்தகமாக வெளியிடுவது என நம்மாழ்வார் ஆலம் விழுதுகள் அமைப்பினர் முடிவு செய்துள்ளனர். மூர்த்தி சிறுசாக இருந்தாலும், அவர் எங்களுக்கெல்லாம் இளைய வயதினராக இருந்தாலும், அவரோட அந்த இயற்கை சார்ந்த அந்த விவசாய நிகழ்வுகள், அது சார்ந்த கருத்தரங்குகள், அதில் அவரோட ஆளுமை நிறைய இருக்கும். விவசாயத்தை முன்னிறுத்தி அதில் நம்ம உழைச்சி அதில் வர்ற அந்த வேளாண் பொருட்களை எப்படி சந்தைப்படுத்தணுங்கிற அந்த ஆர்வம் அவர்கிட்ட மிக அதிகமாக, அதையும் முகநூலில் அதைய சொல்லிக் கொடுத்து நான் எல்லாத்துக்கும் வழிகாட்டியாக இருந்தார். இந்த இயற்கை வேளாண்மை எவ்வளோ முக்கியங்கிறத இந்த சமூகத்துக்கு நாங்கள்லாம் உணர்ந்து அதை இப்போ அவரோட அந்த முகநூல் பதிவுகளை தொகுத்து ஒரு புத்தகமாக வெளியிடுறதுக்கு நாங்கள்லாம் சேர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம், ஆலம் விழுதுகள் சார்பாக. திருமூர்த்தி பற்றி சொல்லணும் அப்படின்னா, இயற்கை விவசாயம் நம்மாழ்வார் எப்பயுமே சொல்லிகிட்டே இருப்பார். நம்மாழ்வார் சொல்கிறது என்னென்னா, நம்மாழ்வாருங்கிறது ஒரு வானகம் இல்லை, வானகங்கிறது தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க ஒரு 100 பண்ணைகள் உருவாக்கணும் அப்படின்னு. அந்த 100 பண்ணைகளில் ஒரு பண்ணை தான் சத்தியமங்கலத்தில் இருக்கிற திருமூர்த்தியோடைய இந்த தோட்டமாக நாங்கள் பார்க்குறோம். இயற்கை விவசாயம் சார்ந்த அறிவை கடத்துறதுங்கிறது இளைஞர் மத்தியில், இன்றைக்கி இருக்கிற எத்தனையோ படிப்புகள் மத்தியில் அதாவது இயற்கை விவசாயங்கிறது மிகச்சிறந்த ஒரு அறிவியல் படிப்பு அப்படிங்கிறத மக்கள் மத்தியில் கொண்டு போனது யாருன்னா அது தோழர் தான்.
அப்படி தோழருடைய மறைவுங்கிறது அவர் விட்டு போன பணியை மீண்டும் நம்ம அதோடு நம்ம அதிக வீரியத்தோடு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது. மஞ்சளை வந்து மதிப்பு கூட்டு பொருளாக வந்து மாற்றுறதுல வந்து தமிழ்நாட்டிலேயே எனக்கு தெரிஞ்சு திருமூர்த்தி தோழர் தான். ஏன்னா அவர் வந்து அந்த மஞ்சளை மதிப்பு கூட்டு பொருளாக மாற்றி இன்றைக்கி மஞ்சள் தான் இன்றைக்கி வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக உருவாக்குறது. அதை நம்ம வந்து இன்றைக்கி அதுக்கான தரமே இல்லாத மஞ்சளாக மாறிக்கிட்டு இருக்கு. அந்த மஞ்சளை தரத்தோட மக்கள்கிட்ட கொண்டு போகணுங்கிறதுல பெரும் முயற்சி எடுத்தவர் தோழர் திருமூர்த்தி. தோட்டத்தில் தனது முயற்சிகளுக்கு தேவைப்படும் மின்சக்தியை தயாரித்துக் கொள்ள சூரிய ஒளி மின்கலன்களை நிறுவிக்கொண்டார். ஒவ்வொன்றையும் மிக தெளிவாக யோசித்து வியூகம் அமைத்து தேவைக்கேற்ற தொழில்நுட்பத்தை தேர்ந்தெடுத்தார் திருமூர்த்தி. செயற்கை ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லிகள் இன்றி மரபு விதை வழியில் இயற்கை வேளாண்மையை லாபகரமாக செய்ய முடியும் என்பதை இடைவிடாத முயற்சியாலும் கடும் உழைப்பாலும் செய்து காட்டினார். இயற்கை பண்ணும்போது சொன்னேன், ஏன் இவ்வளவு சிரமம் இல்லையான்னு. எனக்கு ஒன்றும் இல்லையம்மா, நமக்கு வந்து 10,000 பேர்த்தில் 1000 பேர் நல்லா இருக்கணும், 100,000 பேர் 100 பேர் நல்லா இருக்கும்னு சொன்னால் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்புறம் நானும் உனக்கு துணையாக இருக்கிறேன் அப்படின்னு நான் எல்லாமே நானும் எடுத்துட்டு தோட்டத்துக்குள்ளே விவசாயத்துக்கெல்லாம் இது வேறு இருக்குதுன்னா பையனை ரொம்ப சந்தோஷமாக பண்ணுங்க. எல்லாம் மஞ்சள், வாழை, எல்லா இதுவுமே மால்ட்டு, வாழைப்பூ மால்ட்டு, மஞ்சள் மால்ட்டு, பொடி எல்லாத்தையும் பசு மஞ்சள் தூளுங்க எல்லாமே பண்ணால் ரொம்ப இதாக தான் இருந்ததுங்க, சந்தோஷமாக. சரி, அதுலேயும் நீங்கள் இன்றைக்கி வந்தது ரொம்பவே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அடுத்து அவங்க நான் சொல்லிட்டுங்க முதல் நாளே பாப்பா கிட்ட, நீ இப்போ எப்படி பண்ணினியா அதே மாதிரி நீ விரும்பி பண்ணணும், உனக்கு நான் நல்லா இருக்கிற துணையாக இருக்கிற, மக்கள் எல்லாருமே உன்னை நம்ம நம்பியாச்சு, நீ கரெக்டாக பண்ணு நான் இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேங்க. திருமூர்த்தி நினைவாக அவரது தோட்டத்தில் மரக்கன்று ஒன்றை நட்ட இயற்கை உழவர்கள் திருமூர்த்தி விட்டுச் சென்ற பணிகளை ஒருங்கிணைந்து முன்னெடுத்து செல்வோம் என அனைவரும் உறுதி பூண்டனர். தமிழக அரசு வேளாண் பட்ஜெட்டில் இயற்கை வேளாண்மை, மண்வளம் பாதுகாப்பு போன்றவற்றில் கவனம் செலுத்தியிருப்பதை வரவேற்கிறோம். அதே வேளையில் அதற்கு ஒதுக்கியுள்ள நிதியில் ஒரு குறிப்பிட்ட தொகையை திருமூர்த்தி தோட்டத்தில் முதலீடு செய்ய வேண்டும். திருமூர்த்தி கண்ட வெற்றி பாதைகள் பற்றி மற்றவர்களுக்கும் அரசு தெரியப்படுத்தினார். அது நிச்சயம் இயற்கை வேளாண்மையை எளிமையாக மேற்கொள்வதற்கு அடித்தளமாக அமையும் என்பதில் ஐயமில்லை. சத்தியம் செய்திகளுக்காக ஈரோடு செய்தியாளர் வேலுச்சாமியுடன் ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் இயக்கம்.